أضفيت على الحسن العبقى فالورد تضوع. மனிதன் அதிலிருந்து மீண்டவனாக தௌபா செய்தவனாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் மாறுவதெல்லாம் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் நான் நிறுத்தப்பட இருக்கிறேன், எனக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் மனதில் இருத்திக் கொண்டு அவன் பாவத்திலிருந்து மீள வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் தான், அப்படி தௌபா செய்தால் தான் அந்த தௌபா இறைவனிடத்தில் விலையுள்ள தௌபாவாக இருக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தௌபா செய்து மீளுங்கள் என்பதல்ல, உளப்பூர்வமாக நஸூஹா, முறையாக மீளுங்கள், அதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி மீளுங்கள், உள் உணர்வோடு மீளுங்கள், மீளுகிறேன் என்ற நியத்தோடு மீளுங்கள் என்று இஹ்லாஸை அல்லாஹ் தௌபாவுடைய விஷயத்தில் போதிக்கிறான். அல்லாஹ்விற்காக நான் மீளுகிறேன், அல்லாஹ்விற்காக வாழுகிறேன், எனவே நான் அல்லாஹ்விற்காக மீளுகிறேன் என்ற நியத்தோடு அவன் மீள வேண்டும். حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا. أضفيت على الحسن العبقا فالورد تضوع واعتنقا. حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. قال نبينا صلى الله عليه وسلم: لو لم تذنبوا لذهب الله بكم ولجاء بقوم يذنبون فيستغفرون الله فيغفر الله لكم. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலகநாதர் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை நெறியப்படி பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியங்கள் மீதும், தபா தாபியங்கள் மீதும், மேலும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய 22 நாட்களை கடந்து 23வது நாளை எதிர்நோக்கி நம்மில் பலரும் இரவு தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். பாவங்களும் பரிகாரங்களும் எனும் தொடர் நிகழ்ச்சியினுடைய 4வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை இஹ்லாஸாக்கி நிறைந்த பலனை நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, நம்மில் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன் வரையிலும் நாம் செய்து வந்த செயல்களை சற்று பரிசோதிக்கிற போது, கடைசியாக நாம் என்ன தவறை செய்திருக்கிறோம், அதை எவ்வளவு முந்தைய நேரத்தில் நாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு ரீசண்டாக அந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு சமீபமாக அதை நாம் செய்து முடித்திருக்கிறோம், அது எந்த வகை பாவம் என்பதையெல்லாம் ஒரு கணம் நாம் கண்மூடி சிந்தித்து பார்த்தால் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு அடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்த தாபியீங்கள், செகண்ட் ஜெனரேஷனாக கருதப்படுகிற தாபியீங்களை குறித்து சஹாபாக்களுடைய பார்வையை பார்க்கிற போது, அல்லது தபா தாபியீங்களை குறித்து அதற்கு முந்தைய தலைமுறையினர் என்ன கண்ணோட்டத்தோடு கருத்தோட்டத்தோடு பார்த்து வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிற போது
அங்கேயும் நாம் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்குரிய இயல்பாக எதை சொன்னார்களோ அதைத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கள்ளிப்பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஹைருல் குரூன்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையினராக கருதப்பட்ட தாபீங்கள் இரண்டாவது சிறந்த சமூகமாக கருதப்பட்டிருக்கிறார்கள். தபஅ தாபீங்கள் மூன்றாவது சிறந்த சமூகமாக கருதப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் தாபீங்களை பார்க்கிற போது ஒரு முறை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாபீங்களில் சிலரை பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னக்கும் லதஅமலூன அமாலா, இன்னக்கும் லதஅமலூன அமாலா, நீங்கள் சில செயல்களை செய்து வருகிறீர்கள். ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும் மினஷ் ஷஅர், அந்த காரியங்கள் உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் தலைமுடியை விட மிக அற்பமானதாக உங்களுக்கு தெரிகிறது. இன் குன்னா நஅத்துஹு அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுபோன்ற காரியங்களை நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் மினல் மூபிகாத், அழித்தொழிக்கும் பாவங்களாக, நம்மை அழித்தொழிக்கும் குற்றங்களாக நாங்கள் கருதிய சில காரியங்களை நீங்கள் முடியை விட மிக அற்பமானதாக கருதி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சஹாபாக்கள் தாபிஈங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அதே சஹாபாக்களில் சிலர் தாபிஈங்களுடைய மற்றொரு நிலை குறித்து சொல்லுகிற போது, உங்களிடத்தில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறீர்கள் என்பதல்லாமல் மார்க்கத்தினுடைய மற்ற விஷயங்களில் உங்களை தீனோடு அதிக ஈடுபாடுள்ளவர்களாக எங்களுக்கு காண முடியவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். தொழுகையைத்தான் நீங்கள் மிகச்சரியாக பின்பற்றுகிறீர்கள், தொழுகையைத்தான் நீங்கள் விடாமல் கடைபிடிக்கிறீர்கள், உங்களில் பலரும் தொழுகையில் மிகவும் பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மற்ற காரியங்களில் கூடுதல் ஈடுபாடு உங்களிடத்தில் காண முடிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். இது தாபிஈங்களுடைய நிலை என்று சொன்னால், இதுதான் இரண்டாவது தலைமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்சான்று வழங்கப்பட்ட இரண்டாவது தலைமுறையினுடைய நிலை இதுவாக இருக்குமேயானால், அன்பு சகோதரிகளே, இந்த காலகட்டங்களில் பாவங்களுடைய சூழல்கள் நிறைந்து காணப்படுகிற இது போன்ற காலச்சூழலில் தொழுகை என்றால் நம்மில் பலருக்கும் அது நமக்கு கடமையானதா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய இந்த சூழலில் நம்மை போன்றவர்களை அனஸ் பின் மாலிக் போன்றவர்களோ அல்லது தாபிஈங்களை பார்த்து இது போன்ற கருத்துக்களை சொன்ன சஹாபாக்களோ பார்ப்பார்களேயானால் என்ன சொல்லி இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அணிநேரமும் பாவம் செய்யக்கூடிய இயல்பு கொண்டவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையால் பாவம் செய்கிறோம், கண்ணால் பாவம் செய்கிறோம், நாவால் பாவம் செய்கிறோம், காதுகளால் பாவம் செய்கிறோம், கால்களால் பாவம் செய்கிறோம், இரவு பகலாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளும் பாவத்தை விட்டு விலகிய ஒரு மணி நேரத்தை கூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பாவம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி வருகிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நாம் பாவத்தை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் பாவத்தை எப்படி காண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம் பாவத்தை அணுகுகிறோமா, பார்க்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃமின் யரா தம்பஹு கஜபலின் ஃபௌகஹு, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் தான் செய்கிற ஒரு பாவத்தை அவன் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தனக்கு மேலாக இருக்கிற ஒரு மலை, தனக்கு மேலாக இருக்கிற ஒரு மலையாக காண வேண்டும். அந்த மலை தன் மீது எப்போது விழுமோ, அது நம்மை எப்போது அழித்து விடுமோ என்கிற அளவிற்கு பயத்தோடு பார்க்க வேண்டியதுதான் பாவம். ஒரு முஃமினுடைய பார்வையில் பாவம் அப்படித்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முனாஃபிக்கை நாம் எடுத்துக்கொண்டால், வல் முனாஃபிக் யரா தம்பஹு கதுபாபின் மர்ர அலா அன்ஃபிஹி ஃபஅதாரஹு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முனாஃபிகோ தான் செய்கிற பாவத்தை, தான் செய்கிற குற்றத்தை மூக்கின் மீது அமர்ந்திருக்கிற ஈயாக
அதை தட்டிவிட்டால் பறந்து விடுகிற ஈ போன்றதாக அவன் பாவத்தை குறித்த கண்ணோட்டம் அவனுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய பார்வையில் பாவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முனாஃபிக்குனுடைய பார்வையில் பாவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கி சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையில் இருக்கிற நாம் பாவத்தை குறித்து அப்படித்தான் காணுகிறோமா? பாவம் என்று சொன்னால் அது மலை போன்றது, நம்மை அழித்தொழிக்கக்கூடியது, அது நம்மை இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் நாசத்தின்பால் தள்ளிவிடக்கூடியது என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோமா என்பதை நாம் அணிநேரமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே பாவத்தினுடைய சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்திசை திரும்பினாலும் பாவம் செய்கிற பார்வையாகத்தான் இருக்கிறது. எதை கேட்டாலும் பாவம் செய்கிற கேள்வியாகத்தான் இருக்கிறது. சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எல்லோருமே பாவத்தினுடைய பெரும்பகுதி பாவத்தினுடைய சூழலில் சிக்கி தவித்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் காணப்படுகிற தொலைக்காட்சி முதற்கொண்டு கையில் தவழுகிற செல்போன் வரையிலும் மனிதன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தாங்கள் வழிகெடுவதற்குரிய உபகரணிகளை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே, அதுபோன்ற உபகரணிகளை விலை கொடுத்து வாங்கி பாவம் செய்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. தொலைக்காட்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிற தொலைக்காட்சிகளில் பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்பதற்கு சரியான வழிகாட்டுதல்கள் கூட பெற்றோர்களால் வழங்கப்படுவதில்லை. தாயும் தந்தையும் பிள்ளைகளும் ஒருமித்து ஒரே இடத்தில் அமர்ந்து பாவம் செய்கிறார்கள். சிலர் பார்ப்பது சிலருக்கு நியாயம் கற்பிப்பதாக அமைகிறது. கையில் இருக்கிற செல்போன், அது ஒலிக்கிற ஒலிகள் இஸ்லாம் கூடாது என்று சொல்லி இருக்கிற இசையாக இருக்கிறது என்பதை கூட சிந்திப்பதற்கு நேரமில்லாத சமூகமாக நம்முடைய சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கேட்பதெல்லாம் பாடல்களாக இருக்கிறது. பேருந்துகளில் ஏறினால் பாடல், செல்போன் ஒலித்தால் பாடல், வீட்டிற்குள்ளே தொலைக்காட்சியில் மியூசிக், கேட்கக்கூடாத இசைகள் கேட்கப்படுகிறது, பஜனைகள் கேட்கப்படுகிறது. இப்படியாக எல்லாமே பாவம் என்றிருக்கிற பாவ சூழ்நிலையில் மனிதன் அதற்கு எளிதாக எடுத்துக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, அதுவெல்லாம் பெரும் பாவங்களா? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிற போது இதுவெல்லாம் ஒரு பாவமா? சாதாரண பாவம் தானே, இதுவெல்லாம் பெரிய குற்றமா? இது நரகத்திற்கு நம்மை கொண்டு சென்று விடுமா? அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான். பாவங்கள் பெருகி பல்கி காணப்படுகிற சூழலில் இதுவெல்லாம் பாவமா என்று கருதி தனக்குத்தானே சில கற்பனைகளை, நியாயங்களை மனிதன் வகுத்து வைத்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே நீ அற்பமாக எடுத்துக்கொள்ளாதே, பாவத்தினுடைய விஷயத்தில் எதையுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே என்று எச்சரிக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். இய்யாக்கும் வல் முஹக்கிராத்து துனூப், பாவங்களில் மிக அற்பமான பாவம் என்று நீங்கள் கருதுகிறீர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதையுமே சாதாரண பாவம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், சிறிய பாவம் தானே என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு உபமானம் கூட சொல்லுகிறார்கள். ஃபஇன்ன மஸலல் முஹக்கிராத்து துனூப், பாவங்களில் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறதே, அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கமஸலி கௌமின், ஒரு சமூகத்தினுடைய உதாரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுகிறார்கள். நஸலு பத்னவாதின், நஸலு பத்னவாதின், பத்னவாதில் வந்து தங்குகிறார்கள். ஃபஜாஅ தாபிஊதின், ஒருவன் ஒரு குச்சை கொண்டு வருகிறான். வஜாஅ தாபிஊதின், மற்றொருவன் இன்னொரு குச்சை கொண்டு வருகிறான். ஹத்தா ஹமலு, அவர்கள் அதை சுமந்து வருகிறார்கள். மொத்தத்தில் ஒவ்வொருவராக ஒரு குச்சை எடுத்துக்கொண்டு அதை சேர்த்து மொத்தத்தில் அதை சுமந்து அதை ஹத்தா ஹமலுமா அல்லஜு பிஹி குப்ஸஹும், அதை கொண்டு அவர்கள் ரொட்டி சுட்டுக் கொள்ளுவார்கள். அந்த அளவிற்கு நெருப்பை உருவாக்குகிற குச்சிக்கட்டுகளாக அது மாறிவிடுகிறது. இவ்வாறுதான் இன்னல் முஹக்கிராத்து துனூப் மதா யுஅഖது பிஹா சாஹிபுஹா, சிறு சிறு பாவங்கள் இருக்கிறதே, அது ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்து 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 கடைசியாக அது பிடிக்கப்படுகிற போது அந்த மனிதனை அது அழித்து விடுகிறது. இந்த சின்ன சின்ன பாவங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து சேர்ந்து பல்கி பெருகி பெருகி பெரும் பாவம் என்ன பாதிப்பை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துமோ அது மாதிரியான பாதிப்பை அது ஏற்படுத்தி விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் எதையுமே சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, எந்த ஒரு பாவத்தையுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. எல்லாமே அவனுடைய பார்வையில் தனக்கு மேலாக இருக்கிற ஒரு மலை போல பார்க்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரண சகிதம் இந்த சமூகத்திற்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சமூகம்
பாவத்தை விட்டு விலகவில்லை, விலக வேண்டும் என்கிற சிந்தனைகளும் இல்லை. பாவத்தை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்கிற சிந்தனையும் இல்லை. இன்றைக்கு காணப்படுகிற பெரும்பாலான கலாச்சார சீரழிவுகளும் அனாச்சாரங்களும் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் இது சிறு பாவம் தானே, இது என்ன பெரிய பாவமா என்று நமக்கு நாமே நியாயப்படுத்துகிற சில கற்பனைகளும் எண்ணங்களும் கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் மனிதன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதன் பாவத்தை விட்டவரை விலக்கி பார்க்க முடியாத அளவிற்கு பாவத்தோடு பின்னி பிணைந்து காணப்படுகிறான். அது சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டமாக கருதப்படுகிற தாபிஈங்களுடைய காலகட்டமே அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்மை எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அன்பு சகோதரிகளே சொல்லாமலே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது மாதிரியான நேரத்தில் நமக்கு ஆறுதலாக நாம் நிராசை அடைந்து பாவம் செய்து விட்டோம், இனிமேல் எங்கே நமக்கு விமோசனம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளாமல் இனிமேலும் நமக்கு விமோசனம் அடைவதற்கு வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நாம் விடுபட முடியும், மனிதனாக மாற முடியும், மனிதர்களில் புனிதர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, இறை அன்புக்குரியவர்களாக, இறை திருப்பொருத்தத்திற்குரியவர்களாக நம்மால் மாற முடியும் என்பதை உணரும் வகையில் தான் இஸ்லாம் நம்மை வழிகாட்டி இருக்கிறது. பாவத்தினுடைய விஷயத்தில் தான் இன்றைக்கு மனிதன் நெருகிட்டு சென்று கொண்டிருக்கிறான். தன்னையும் இழந்து தன் குடும்பத்தையும் இழந்து மொத்தத்தில் நிராசையானவனாக இனிமேல் என்ன வாழ்க்கை என்று வாழ்க்கையை விரைத்தியாகிற அளவிற்கு மனிதன் மாறுகிறான் என்று சொன்னால் வாழ்க்கையின் அவன் செய்த சில பாவங்களை எண்ணி பார்த்துத்தான் அவன் அப்படி செய்கிறான். ஆனால் இஸ்லாம் காட்டுகிற சரியான வழிகாட்டுதல்களை பாவ விஷயத்தில் ஒரு மனிதன் புரிந்து கொள்வானே ஆனால் கண்டிப்பாக தன்னை மீட்டெடுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முனைவான் என்பதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய இயல்பை குறித்து சொல்லுகிற போது குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே பாவம் செய்யும் இயல்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள், பாவம் செய்யும் குணம் கொண்டவர்களாகத்தான் ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் நீ ஆதமுடைய மகனாக நீ ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் செய்துத்தான் ஆக வேண்டும். பாவம் செய்யவில்லையா, உன்னிடத்தில் பாவம் ஏற்படவில்லையா, நீ மனிதன் அல்ல மலக்காக மாறிவிடுவாய் என்பது போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதற்காக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பாவம் செய்யும்படி இஸ்லாம் தூண்டுகிறது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. மாறாக பாவம் செய்துவிட்டு தப்பிப்பதற்கு வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஆறுதலாகத்தான் இஸ்லாம் அதை சொல்லித் தருகிறது. நீ பாவம் தானே செய்திருக்கிறாய், அது உன்னுடைய இயல்பப்பா, நீ பாவம் செய்வது உன்னுடைய இயல்பு, அல்லாஹ் அந்த இயல்பில் தான் உன்னை படைத்திருக்கிறான். அதற்காக நீ விரக்தியாகி விடாதே, அதற்காக நீ மனம் தளர்ந்து விடாதே, மனமுடைந்து விடாதே, இனிமேல் பாவம் தான் கதி என்று சொல்லி அதிலேயே மூழ்கி விடாதே, உன் வாழ்க்கையை மாய்த்து விடாதே. விமோசனம் இருக்கிறது, வழி இருக்கிறது, அது உன் இயல்பு என்று சொன்னால் அதிலிருந்து விடுபடுவதற்கும் இஸ்லாம் வழி சொல்லி தந்திருக்கிறது என்று அடுத்த பகுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? பாவமே செய்யாத மனிதன் யார் என்று சொல்லவில்லை, கைருல் ஹத்தாயின், பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே ஒழிய பாவமே செய்யாத மனிதர்கள் என்று யாரையும் சொல்ல முடிவதில்லை. பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, நல்ல வாழ்க்கைக்கு மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்கள் தான் பாவம் செய்கிறவர்களிலேயே சிறந்தவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே பாவம் செய்கிறவர்கள் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைத்தால் அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை படைத்தனுப்பி சோதித்துக் கொண்டிருக்கிறான். யா இபாதி, ஹதீஸே குதுஸியில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யா இபாதி, என் அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இரவு பகலாக நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வஅனா அஃபிருத் துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். வஅனா அஃபிருத் துனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், அஃபிரு லக்கும், நான் உங்களுக்கு மன்னித்து தருகிறேன், பாவங்களை நான் பொறுத்து தருகிறேன் என்று அல்லாஹ் அடியார்களை அழைக்கிறான் என்று சொன்னால் பாவம் செய்கிற மனிதனாக இருக்கிற நான் விமோசனம் அடைய இஸ்லாம் வழி சொல்லி
தருகிறது. எனக்கு ஒரு எக்ஸிட் இருக்கிறது, எனக்கு வெளியேறுவதற்கு வழி இருக்கிறது, இதிலிருந்து விமோசனம் அடைய பாதையை இஸ்லாம் எனக்கு சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து கொண்டு மாற்று வழிக்குரிய சிந்தனை இஸ்லாம் தூண்டுகிறது. எனக்கு விமோசனம் அடைந்து நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று நான் நினைத்தால் அதற்கு வழியை இஸ்லாம் மாத்திரம்தான் சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதற்காகத்தான் தௌபா தௌபா என்று சொல்லப்படுகிற ஒரு மொழியை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனால் அது குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இன்றைக்கும் கூட பலரும் தான் தன்னுடைய சிறு பருவத்தில் என்ன பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிறானோ அந்த பழக்க வழக்கத்தையே தொடர்ந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முஃமின்களை அழைக்கிறானே, முஃமின்களை அழைக்கிறான். அழைத்து விட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி ஜமீஆ, எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவமீட்சி கேட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பாவத்தை விட்டு மீண்டு அல்லாஹ்வின் பால் வாருங்கள் என்று அல்லாஹ் உபதேசிக்கிறான். தூபு தூபு என்று அல்லாஹ் அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் அது நாம் விரும்பி செய்ய வேண்டியது, நம்முடைய விருப்பு வெறுப்புக்குட்பட்டு அல்லாஹ் நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறான் என்பதல்ல, அது கட்டாய கடமை, செய்தாக வேண்டும். தௌபா என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக தூபு இலல்லாஹி ஜமீஆ, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா என்றெல்லாம் அல்லாஹ் திருமறையில் அழைப்பு விடுக்கிறான். மாத்திரமல்ல, பாவம் செய்து மனமுடைந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களை, பாவம் செய்து மனமுடைந்திருக்கிற மனித சமூகத்தை அல்லாஹ் அழைக்கிற அன்பான வார்த்தையை பாருங்கள். புல் நபியே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நபியே நீங்கள் இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், பாவம் செய்துவிட்டு இனிமேல் எனக்கு விமோசனம் இல்லையே, நான் இனிமேல் திருந்தி எனக்கு என்ன வழி கிடைக்கப் போகிறது, இனிமேலுமா நான் நல்லவனாக வாழ முடியும் என்றெல்லாம் மனதளவில் உடைந்து போய் மனதளவில் விரக்தியாகி போயிருக்கிற மனித சமூகம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்திருக்கிற, தங்களுக்கு தாங்களே பாவம் செய்திருக்கிற என் அடியார்களே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நிராசையாகாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வஸிஅத் குல்ல ஷை, எல்லாவற்றையும் வியாபிக்க இருக்கிற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்பால் நீங்கள் நிராசையாகாதீர்கள், விரக்தி அடையாதீர்கள். விமோசனம் இருக்கிறது, பாவம் தானே செய்து விட்டீர்கள், பாவம் செய்த என் நல்லடியார்களே வாருங்கள் என்று அல்லாஹ் அன்போடு அழைக்கிறான். பெற்ற தாயை விட, பாராட்டுகிற சீராட்டுகிற தந்தையை விட அல்லாஹ்வுடைய அன்பு வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய அன்பின் அழைப்பை பாருங்கள். யா இபாதி, யா இபாதி என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்போதும் கூட தன் அடியான், என் அடியான் என்று சொல்வதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்று சொல்வதை தவிர்த்து வேறொரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த தேர்ந்தெடுக்கவில்லை. யா இபாதி, பாவம் செய்தாலும் நீ என் அடியான் தான், பாவம் செய்தாலும் நீ என் அடியான் தான், என் அருளுக்குரியவன் தான். ஆனால் நீ மாற வேண்டும், நீ திரு வேண்டும், நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்துவிட்ட என் அடியானே, பாவம் செய்துவிட்ட என் அடியானே, என் கருணையில் நீ நிராசையாகி விடாதே. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக எனக்கு ஷிர்க் வைத்திருக்கிறாயா, அதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே, திருந்தி வந்தால் போதுமானது, திருந்த வேண்டும் என்று நினைத்தால் போதுமானது. எத்தனை ஆண்டு காலம் உனக்கு கடந்து போனாலும் பரவாயில்லை, நீ எத்தனை வயதை அடைந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த முதுமையிலுமா இத்தனை ஆண்டுகள் செய்ததையுமா அல்லாஹ் இனிமேல் எனக்கு பொறுத்து தரப்போகிறான் என்று நீ பயப்படாதே, என்று நீ தயங்காதே, நிராசையாகாதே. என்ன செய்திருந்தாலும் சரி, இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நீ வா, நீ திருந்தி வா, அல்லாஹ்வின் பால் வா என்று அல்லாஹ் அன்போடு அழைக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய கருணைக்கு அளவை சொல்ல முடியுமா? இவ்வளவு கருணையுள்ள அல்லாஹ் நம்மை உருவாக்கி எடுப்பதற்கு, நம்மை மாற்றி அமைப்பதற்கு, நம்மை நல்லவனாக ஆக்குவதற்கு எல்லா வழிகளையும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனோ தன்னைத்தானே நிராசையாகி கொண்டு இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இனிமேல் எனக்கு வழி இல்லை, இவ்வளவு நாள் நான் செய்து விட்டேனே என்று கருதி கொண்டு
மேலும் மேலும் பாவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, மற்றொரு ஹதீஸில் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், லவ்லம் துதினிபு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லவ்லம் துதினிபு, நீ பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், மனிதா நீ பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், லதஹபல்லாஹு பிக்கும், உங்களை எல்லாம் அல்லாஹ் போக்கிவிட்டு, வலஜாஅ பிகௌமின் யுதினிபூன், பாவம் செய்கிற மற்றொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அவர்கள் பாவம் செய்வார்கள். ஃபயஸ்தக்ஃபிரூன அல்லாஹ், படியானால் என்ன, அல்லாஹ் பாவம் செய்கிறவர்களை விரும்புகிறான் என்று அர்த்தமா? பாவம் செய்யாதவர்களை அல்லாஹ் விரும்பவில்லை என்பது அர்த்தமா? இல்லை, பாவம் செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதல்ல, மாறாக தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள், யுதினிபூன ஃபயஸ்தக்ஃபிரூன அல்லாஹ் ஃபயக்ஃபிருல்லாஹு லஹும், அவர்கள் வருவார்கள், பாவம் செய்வார்கள், செய்த பாவத்தை உணர்வார்கள், வருந்துவார்கள், செய்து விட்டோமே என்றவர்கள் ஏங்குவார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மன்னிப்பான். ஆக அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதைத்தான் விரும்புகிறானே ஒழிய பாவம் செய்பவர்களை விரும்பவில்லை. பாவம் செய்வது உன்னுடைய இயல்புதான். ஆனால் திருந்த வேண்டும் என்று நீ மனதளவில் முடிவெடுக்கிறாயா இல்லையா? செய்து வருகிற பழகி போன பாவத்தை விட்டு மீட்டெடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் நீ இறங்குகிறாயா இல்லையா? அதற்காக மனதை கட்டுப்படுத்துகிறாயா இல்லையா? நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்குகிறாயா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், இதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இதற்காகத்தான் இந்த துன்யாவிற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். நான் ஒருவன் இருக்கிறேன், உன்னை பார்க்கிறேன், கவனிக்கிறேன், கணக்கெடுக்கிறேன், அதற்காக மன்னிக்கிறேன் அல்லது தண்டிக்கிறேன் என்பதை நீ உணர்கிறாயா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதற்காகத்தான் இந்த துன்யாவில் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த குணம் உன்னிடத்தில் இல்லையா? அல்லாஹ் உன்னை போக்கிவிட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவதாக சொல்லித் தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் இங்கேதான் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை நிதானிக்கிற போது நம்மை நாம் திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இதற்காக நாம் இன்னொரு வகையிலும் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பாவம் செய்வதற்காக லைசன்ஸ் நமக்கு தந்திருக்கிறான், அதற்குரிய உத்தரவாதம், அனுமதி தந்திருக்கிறான். பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் போதுமானது என்ற வகையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இயல்பாக தன்னையும் மீறி சூழல்களுக்கு வசப்பட்டு மனிதன் ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் செய்து விடுகிறான். அதற்காக பெருமளவில் மனதளவில் வருந்துகிறான், வெட்கப்படுகிறான், அதற்காக பாச்சாதாபப்படுகிறான். என்ன இப்படி நாம் செய்து விட்டோமே என்று மனதளவில் புழுங்குகிறான். இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தானே ஒழிய பாவங்கள் செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள் என்று தூண்டுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னையும் மீறி கட்டுப்பாடுகளை இழந்து சில நேரங்களில் செய்து விடுகிறோமே, இனிமேல் எனக்கு விமோசனம் இருக்கிறதா என்று ஏங்குகிறார்களே, அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆறுதலாகத்தான் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைக், அல்லாஹ்வே அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் மீளுகிறேன், நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடுமா? வெறும் வாய் வார்த்தையாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இனிமேல் நான் இது மாதிரியான தவறுகளை செய்திருக்கிறேன், மன்னித்து விடு, உன்பால் மீளுகிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் மன்னித்து விடுவானா? இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. ஒருவன் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் சில விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, சில ஷரத்துகளை இஸ்லாம், நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதையும் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு மீள்வதற்குரிய அரிய சந்தர்ப்பங்களாக இருக்கிற இது மாதிரியான காலகட்டங்களில், குறிப்பாக ரமலானிலும் விலை மதிக்கத்தக்க நாட்களான 10 நாட்கள், அதிலும் ஒற்றைப்படை நாட்களில் ஒரு நாளாக 23வது இரவில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தௌபா என்று சொன்னால் என்ன? தௌபாவிலிருந்து மீள்வதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு, தௌபாவை செய்து பாவத்திலிருந்து மீள்வதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த நிபந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதல் நிபந்தனையாக நாம் பாவத்திலிருந்து மீள்வதாக இருந்தால் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது வலைசத்தி தௌபத்து என்று சொல்லி துவங்குகிற வசனத்தில் இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று சொல்லுகிற போது, அதில் ஒரு கூட்டத்தை சொல்லுகிற போது வல்லதீன யமூதுன வஹும் குஃபார், காஃபிர்களாக இருந்து கொண்டு மரணிக்கிறார்களே அவர்களுக்கு தௌபாவே கிடையாது
முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனிதன் தன்னை திருத்த வேண்டும், மீட்க வேண்டும், பாவத்திலிருந்து மீண்டு நல்லவனாக மாற வேண்டும் என்றால் அதை அல்லாஹ் ஏற்பதற்கு முதல் நிபந்தனையாக திருமறையினுடைய வசனம் சொல்வது முஸ்லிமாக இருக்க வேண்டும். மனிதன் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும், ஈமானுடைய அம்சங்களை கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய அம்சங்களை தெரிந்து கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவன் பாவத்திலிருந்து மீளுகிற போது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று மீண்டவனாக அவன் கருதப்படுகிறான். மற்றொன்று இன்னொரு நிபந்தனை என்ன? இதை நாம் இந்த வசனத்தை நாம் கேள்விப்படுகிற போது இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்து, குஃப்ர் செய்து, ஷிர்க் செய்து, பாவத்தில் உழன்று கொண்டு மரணித்து போன பெற்றோர்களுக்கே மக்ஃபிரத்திற்காக பிரார்த்தனை செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். காரணம், அவர்கள் ஷிர்க் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது, குஃப்ர் செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகவே தெரிகிறது என்று சொன்னால் அவர்களுடைய மக்ஃபிரத்திற்காக நாம் மன்னிப்புக்காக என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது விலை இல்லாமல் போய்விடும், அது நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் கூட. அடுத்த நிபந்தனை என்ன? இஹ்லாசுலில்லாஹ், நான் திருந்துகிறேன், மனம் மாறுகிறேன் என்று சொன்னால் ஏதோ இந்த சமூகம் என்னை பார்த்து ஏளனமாக பேசுமே, என்னை கேவலமாக நினைக்குமே, நான் இப்படி எல்லாம் பாவம் செய்கிறேனே, சமூகத்திற்கு என்னை மாற்றி காட்ட வேண்டும், நான் நல்லவனாக ஆகி காட்ட வேண்டும் என்கிற நோக்கம் மாத்திரமல்ல, அல்லது இந்த பாவத்தை நான் இன்னும் தொடர்ந்து செய்தால் என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடுமே என்பதும் நோக்கமாக இருப்பதை விட கூடுதலாக மனிதன் அதிலிருந்து மீண்டவனாக, தௌபா செய்தவனாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் மாறுவதெல்லாம் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் நான் நிறுத்தப்பட இருக்கிறேன், எனக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் மனதில் இருத்திக் கொண்டு அவன் பாவத்திலிருந்து மீள வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் தான், அப்படி தௌபா செய்தால் தான் அந்த தௌபா இறைவனிடத்தில் விலையுள்ள தௌபாவாக இருக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தௌபா செய்து மீளுங்கள் என்பதல்ல, உளப்பூர்வமாக நஸூஹா, முறையாக மீளுங்கள், அதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி மீளுங்கள், உள் உணர்வோடு மீளுங்கள், மீளுகிறேன் என்ற நியத்தோடு மீளுங்கள் என்று இஹ்லாஸை அல்லாஹ் தௌபாவுடைய விஷயத்தில் போதிக்கிறான். அல்லாஹ்விற்காக நான் மீளுகிறேன், அல்லாஹ்விற்காக வாழுகிறேன், எனவே நான் அல்லாஹ்விற்காக மீளுகிறேன் என்ற நியத்தோடு அவன் மீள வேண்டும். அடுத்ததாக இக்லாஉன் அனில் மஅசியா, பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலக வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது கூட என்ன சொல்லுகிறான்? வ இன்னீ லகஃபார், வ இன்னீ லகஃபார், நான் மிக மிக மன்னிப்பவனாக இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன், சிலருக்குத்தான், சிலருக்குத்தான். தௌபா செய்து மீளுகிறானே, வ ஆமன, ஈமான் கொள்ளுகிறானே, வ அமில ஸாலிஹா, நற்கர்மங்கள் புரிகிறானே, சும்மஹ்ததா, பிறகு நேர்வழி செல்லுகிறானே, அவனுக்குத்தான் மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், இனிமேலும் அப்படி வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுக்க வேண்டும். இதுவரையிலும் செய்தது போகட்டும், செய்து விட்டோம், வருந்துகிறோம், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் இதை செய்வதில்லை என்ற உறுதியான உறுதிமொழியோடு தௌபா செய்வாரேயானால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்று வ இன்னீ லகஃபார், அவருக்கு நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்தில் சொல்லுகிறான். இது மாதிரி பல வசனங்களில் சொல்லுகிறான். இல்லாமல் வலம், இல்லாமல் யார் அநீதம் இழைத்தானோ, சும்ம பத்தல ஹுஸ்னம் பஅத ஸூ, பாவங்களை செய்துவிட்டு நல்லவனாக தன்னை மாற்றிக்கொண்டானே, தீயவனாக வாழ்ந்தவன் பிறகு தன்னை நல்லவனாக மாற்றிக்கொண்டானே, அவனை ஃபஇன்னி கஃபூருர் ரஹீம், அவனுக்குத்தான் நான் கஃபூராக ரஹீமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் என்ன? நான் பாவத்தை விட்டு மீளுகிறேன் என்று இப்போதைக்கு புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து அல்லாஹ்வே நான் மீண்டு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை காலை புகைப்பிடிப்பதல்ல, என்னுடைய வாழ்க்கையில் அது வளரக்கூடாது என்ற முடிவு மனதில் இருக்க வேண்டும். தண்ணி அடிக்கிற பழக்கத்தை அல்லாஹ்வே ரஹ்மானே இந்த ரமலானில் இருந்து நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நியத்து வைப்பதும், ஒற்றைப்படைகளில் இருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் செய்வதும், பிறகு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதே குற்றத்தின்பால் மீளுவோமையானால் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி அல்லாஹ்வே கஃபாராக ரஹீமாக நாம் எப்படி காண முடியும்? தன்னை சீர்திருத்திக் கொள்ளுகிறவன், தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மாறாமல் அதிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று 1000 முறை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. என்னை நீங்கள் கஃபாராக, என்னை நீங்கள் கஃபூராக, என்னை நீங்கள் ரஹீமாக காண முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அதல்லாமல்
திருந்தாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை திருத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்தால் கூட அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. வாழுகிறார்கள், திருந்த வேண்டும் என்று அவர்கள் மனதளவில் நினைக்கவில்லை, அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். அப்போதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனை அல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்கள் பிரார்த்தித்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக திருமறையில் சொல்லித் தருகிறான். எப்படி சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும், நபியே அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மீளவில்லை, திருந்தவில்லை, மாறவில்லை. மாறாத சமூகத்திற்காக நீங்கள் எவ்வளவுதான் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் மாற்றப் போவதில்லை, நான் அவர்களை மன்னிக்க போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அஸ்தக்ஃபர்த லஹும் أو لم تستغفر لهم إن تستغفر لهم أو لا تستغفر لهم إن تستغفر لهم 70 مرة, நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் சரி, 70 முறை நீங்கள் என்னிடத்தில் கெஞ்சி கேட்டாலும் சரி, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், திருந்தாத வரையிலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பிரார்த்தித்தால் கூட திருந்தாத மனிதன் திருந்தாத வரையில் அவனுக்காக என்ன கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பது போன்று வசனத்தில் சொல்லிவிட்டால், அன்புக்குரியவர்களே, மாறாமல் இருந்து கொண்டு திருந்தாமல் இருந்து கொண்டு திருந்த வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று லட்சம் அல்ல, மில்லியன் பில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினாலும் கண்ணீர் வடித்தாலும் மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பதில்லை என்று திருமறையினுடைய வசனங்கள் சொல்லித் தருகிறான். என் தாய் தந்தை தவறில் இருக்கிறார்களே, அல்லாஹ்வே மன்னித்து விடு என்று கேட்டால் எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? மாற வேண்டும். அவர்கள் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாற வேண்டும். மாறியதற்கு பிறகு யா அல்லாஹ் என் தாயும் தந்தையும் பாவங்கள் செய்து விட்டார்கள், மன்னித்து விடு என்று கேட்டால், திருந்த வேண்டும் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள், மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் அங்கே மன்னிக்க தயாராக இருக்கிறான். 100 கொலைகளை செய்த ஒரு மனிதனுடைய சம்பவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அவர் கடைசியாக ஒரு பாதிரியாரிடத்தில் வருகிறார். எனக்கு ஏதேனும் மன்னிப்பு இருக்கிறதா? 99 கொலைகளை செய்து விட்டு மன்னிப்பு இருக்கிறதா? விமோசனம் இருக்கிறதா? இனிமேலும் நான் திருந்தி வாழ வாய்ப்பு இருக்கிறதா? மனிதனாக வாழ வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கிற போது, அடப்பாவி, 99 கொலைகளை செய்திருக்கிறாய், இதற்கு பிறகு எனக்கு மன்னிப்பும் விமோசனமும் கிடைக்க வேண்டுமா என்று கேட்கிற போது, 100ஆக இருக்கட்டுமே என்று சொல்லி அந்த பாதிரியாரை அல்லது மதகுருவை முடித்து விடுகிறார். 100ஆக கொலை செய்துவிட்டு பிறகு ஒரு ஆலிமை சந்திக்கிறார், ஒரு அறிஞரை சந்திக்கிறார். அவரிடத்தில் தன்னுடைய மனப்புழுக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறார், பாவம் செய்த குற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார். எனக்கு விமோசனம் இருந்தால் சொல்லுங்களேன் என்று சொல்லுகிற போது, உனக்கு விமோசனம் இருக்கிறது, உனக்கு வழி இருக்கிறது, நல்லவனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. 100 பாவங்கள் செய்தனி நான் சொல்வது போல செய்ய வேண்டும் என்று சொன்னார். வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் போதாது, நீ வெறும் அத்தூபு இலைக் என்று சொன்னால் போதாது, வெறும் வாய்வார்த்தையாக சொன்னால் போதாது, மாற வேண்டும். நீ அதற்கு தயாரா? மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருந்தால் நீ கண்டிப்பாக மாற மாட்டாய். இவர்களோடு வாழ்ந்தால் நீ கண்டிப்பாக மாற முடியாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பாவி. பாவிகளோடு நீ சேர்ந்து வாழுகிற போது அல்லது இது போன்ற சூழலில் வாழுகிற போது கண்டிப்பாக நீ தவறு செய்து கொண்டுதான் இருப்பாய். நான் திருந்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை காலையில் இதுபோல வேற யாராவது கண்டால் அவர்களோடு ஏதாவது வம்பிழுத்துக் கொண்டு அவரையும் கொலை செய்து கொண்டிருப்பாய். எனவே நாட்டை விட்டு நீ போக வேண்டும், இந்த சூழலை விட்டு நீ மாற வேண்டும், உன்னை மாற்றி அமைக்கும் நல்ல சூழலுக்கு உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ தயாரா? அப்படியானால் நான் ஒரு ஊரை காட்டுகிறேன், அங்குள்ள மக்கள் எல்லாம் இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்துகள், அவர்களோடு சேர்ந்து நீ வாழ்வதற்கு முயற்சித்தால் கண்டிப்பாக உனக்கு விமோசனம் இருக்கிறது. மாற்றிக்கொள்வதற்கு வழி சொல்லுகிறார்கள். முதலில் இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லவில்லை. இருந்து 100 முறை சொல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லவில்லை. அந்த மனிதனுடைய உணர்வையும் நிலையையும் புரிந்து கொண்டு வழிகாட்டுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தினுடைய அந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு பாடம் பயிற்றுவிக்கிறார்கள்.
வெறுமனே திருந்த வேண்டும் என்று நினைப்பதல்ல, ஒரு முடிவோடு திருந்த வேண்டும். அதற்கு என்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. மனிதர் புறப்பட்டார், சரி என்று முடிவெடுத்துக் கொண்டு இங்கே இருக்கிற இந்த சூழலை எல்லாம் நான் மறந்து நல்லவர்களோடு சேர்ந்து இனிமேல் நல்லவனாக வாழுகிறேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு அந்த மனிதர் புறப்படுகிறார். போகிற வழியிலேயே அவருக்கு விதி முடிந்து விடுகிறது, அஜல் வந்து விடுகிறது. அவர் அங்கே மௌத்தாகி விடுகிறார். ரஹ்மத்துடைய மலக்கும் வருகிறார், அதாபினுடைய மலக்கும் வருகிறார். இருவருமாக சேர்ந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ரஹ்மத்துடைய மலக்கு நான் தான் கைப்பற்ற வேண்டும் என்று, அதாபினுடைய மலக்கு இல்லை நான் தான் கைப்பற்ற வேண்டும் என்று இருவருக்கும் இடையே தர்க்கம் வருகிறது. மனித ரூபத்தில் மற்றொரு மலக்கு வருகிறார். என்ன பிரச்சனை என்பதை விசாரிக்கிறார். விசாரித்தறிந்து விட்டு அவர் ஒரு சரியான தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த மனிதர் எந்த பூமிக்கு சமீபமாக இருக்கிறாரோ அதற்கேற்ப நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பாவங்கள் நிறைந்த அவர் வாழ்ந்த பாவம் செய்த அந்த பூமிக்கு சமீபமாக இருக்கிறாரா, திருந்தி வாழ வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பூமியை நாடி சென்றாரே அதற்கு சமீபமாக இருக்கிறாரா? அதற்கு சமீபமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்கு எடுத்து செல்லுங்கள். பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமிக்கு சமீபமாக இருந்தால் அதாவினுடைய மலக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிற போது அவர் மிகவும் நெருங்கி இருந்த இடம். திருந்தி வாழ வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேல் இவர்களோடு சேர்ந்து இபாதத்துகள் செய்ய வேண்டும், இனிமேல் அடிப்படை சண்டைகளுக்கு செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து வந்த அந்த பூமிக்கு சமீபமாக இருந்தார். அவரை ரஹ்மத்தினுடைய மலக்குகள் கைப்பற்றி சென்றார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது? வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதல்ல, முடிவெடுத்து தன்னை மாற்றிக்கொண்டால் தான் அவருக்கு விமோசனம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. ஆக மன்னிப்பு கேட்பதனுடைய விதிமுறைகளில் நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாம் சொல்லித் தருவது பாவத்திலிருந்து தன்னை முற்றிலுமாக அகற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல சூழலை உருவாக்கி இனிமேல் ஒரு முடிவெடுத்துக் கொண்டு இந்த தவறை நான் செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால், அதூபு இலைஹி என்று சொன்னால் அதற்கு விலை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒருவர் முடிவெடுத்து பாவத்தை விட்டு விலகி நல்லவனாக வாழ வேண்டும் என்று நெடுநாள் வாழுகிறார். ஆனால் மீண்டும் அவர் தவறிழைக்கிறார், அதே தவறை செய்கிறார். எந்த தவறை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கிறாரோ அதே தவறை அவர் செய்ய வருகிறார் என்று சொன்னால் முந்தி செய்த தௌபாவுக்கு விலையில்லை என்பதல்ல. அவர் முடிவெடுத்தார், திருந்துவதற்குரிய முயற்சிகள் செய்தார், திருந்திதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பிற்காலத்தில் மீண்டும் அந்த தவறை செய்கிறார். இப்போது முதலில் அவர் செய்த தௌபாவிற்கு விலை இல்லாமல் போய்விடுமா? இல்லை. அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர், ஹதீஸே குதுஸியில் வருகிற செய்தியை நான் சொல்லுகிறேன், அதனப அப்தி தம்பன் ஃபகால அல்லாஹும்ம ஃக்ஃபிர்லி தம்பி. ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ஃக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கால தபாரக வ தஆலா, அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லுகிறான், அதனப அப்தி தம்பன், என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஃபஅலிம அன்ன லஹு ரப்பா, அவனுக்கு ஒரு ரப் இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். யக்ஃபிரு தம்பஹு, அந்த ரப் அவனுடைய பாவத்தை மன்னிக்கவும் செய்யலாம், வயஅகுது பித்தம்ப, அவனுடைய பாவத்திற்காக குற்றம் பிடிக்கவும் செய்யலாம் என்பதை என்னுடைய அடியான் புரிந்திருக்கிறான் என்று மலக்குகளுடைய அவையில் அல்லாஹ் அந்த மனிதரை புகழுகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். மன்னிப்பை பெற்ற அந்த மனிதன் கொஞ்ச காலம் நல்லவனாகவே வாழுகிறான். பிறகு அவன் சில சூழலுக்கு அகப்பட்டு, பாவங்கள் செய்கிற சிந்தனைக்கு அகப்பட்டு, செய்து வந்த மீண்டு வந்த அந்த பாவத்திற்கே திரும்பவும் செல்லுகிறான். சென்றுவிட்டு அப்போதும் அவனுடைய மனம் குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு, செய்கிறோமே இந்த தவறிலிருந்து அல்லவா நாம் மீண்டும் இப்படி செய்ய வேண்டி வந்து விட்டதே என்று மனதளவில் மிகவும் வேதனை அடைகிறான். இதிலிருந்து இன்னும் மீள வேண்டும், என்னை என் இரட்சகன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பாட்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான். அப்போதும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதனப அப்தி தம்பா, என்னுடைய அடியான் இப்போதும் பார் ஒரு பாவத்தை செய்திருக்கிறான். ஃபஅலிம அன்ன லஹு ரப்பா, அவனுக்கு ஒரு ரப் இருப்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். யக்ஃபிரு தம்பஹு, அந்த ரப்பு அவனுடைய பாவத்தை மன்னிக்கவும் செய்யலாம், வயஅகுது பித்தம்பி, அவனுடைய பாவத்திற்காக குற்றம் பிடிக்கவும் செய்யலாம். இப்படியே அவன் மீண்டும் திருந்தி வாழுகிறான். சிறிது காலம் செல்லுகிறது, மீண்டும் அது போலவே வேறொரு சூழலுக்கு அகப்பட்டு அல்லது நிர்பந்தத்தால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பாவத்திற்கு திரும்பவும் செல்லுகிறான்.
திரும்பவும் இப்படி செய்கிறான், திரும்பவும் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். ஆக மனதளவில் நொந்து 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 பல முறை இந்த தவறு செய்ய வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி செய்யும் போதெல்லாம் மீள்வதற்கு தன்னை முடிந்த வரையிலும் முயற்சித்து மனதளவில் அல்லாஹ்வின்பால் ஒதுங்குகிற அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீ இனிமேல் என்ன வேண்டுமானாலும் செய், நீ என்ன வேண்டுமானாலும் செய், இனிமேல் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். இது எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் அல்ல, மனதில் இருக்கிற அந்த உணர்விற்காக அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு இது. அவன் பாவத்தை உணர்ந்து பரிதாபப்படுகிறானா இல்லையா, நொந்து கொள்ளுகிறானா இல்லையா, வேதனைப்படுகிறானா இல்லையா, மீள வேண்டும் என்று அதற்குரிய முயற்சிகளை பல கட்டங்களாக மேற்கொள்ளுகிறானே, அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனைக்கு வருகிறானே, அந்த அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம் குற்றம் பிடிக்கவும் செய்யலாம் என்கிற எண்ணம், அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்தில் திரும்ப திரும்ப வருகிறதா இல்லையா? இதுதான் துன்யாவில் அல்லாஹுவை பற்றி அவன் உணர்ந்து அல்லாஹுவை அஞ்சு அல்லாஹுவுக்கு செய்கிற இபாதத்தாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு கொடுக்கிற வெகுமதி தான் அல்லாஹ் அவனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவதாக சொல்லுகிறான். நம்ம எத்தனை பேர் இதை சரியாக புரிந்திருக்கிறோம்? இந்த ரஹ்மானை சரியாக நம்ம எத்தனை பேர் புரிந்திருக்கிறோம்? அவரிடத்தில் பரிதாபப்பட்டு பாட்சாதாபப்பட்டு இது போன்று மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆக திருந்த வேண்டும் என்று நினைத்து மன்னிப்பு கேட்டால் அதற்கு பிறகு காலம் முழுக்க செய்யவே கூடாது. அப்படி செய்துவிட்டால் ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்த தௌபாவிற்கு விலை இல்லாமல் போய்விடும் என்கிற அளவிற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கருணையில் குறைந்தவன் அல்ல, அங்கேயும் விசால குணம் படைத்தவனாகத்தான் இருக்கிறான். அதுபோல மீண்டும் அடுத்த ஒரு நிபந்தனை, தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குற்ற உணர்வு இருக்க வேண்டும். நான் செய்து விட்டேன், ஒப்புக்கொள்கிறேன், அல்லாஹ்வே இது பாவம் தான், நான் அகம்பாவம் கொள்ளவில்லை, நான் ஆணவம் கொள்ளவில்லை, ஏற்கிறேன் ரஹ்மானே. யாரை போல? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறு செய்த கது பலவனி கதாவ கதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, யா ஆயிஷா இன் குந்தி பரீஆ, இன் குந்தி பரீஆ, நிரபராதி என்றால், நிரபராதி என்றால் ஃபஸயுபரீகல்லாஹ், ஃபஸயுபரீகில்லாஹ், அல்லாஹ் உங்களை நிரபராதியாக இந்த சமூகத்தில் காட்டத்தான் செய்வான். வ இன் குந்தி அலமம்தி பிதம்பின், ஏதாவது பாவங்கள் நீங்கள் செய்திருந்தால், ஏதாவது குற்றம் உண்மையிலேயே நீங்கள் புரிந்திருந்தால், ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மீண்டு விடுங்கள், இஸ்திக்ஃபார் நீங்கள் செய்து விடுங்கள். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள்? இதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார்கள், ஃப இன்னல் அப்த இதா அத்தரஃப பிதம்பின், ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால், தாபல்லாஹு அலைஹி, ஒப்புக்கொண்டால், நான் செய்து விட்டேன் ரஹ்மானே, தவறுதான், என்னை மீட்டெடுத்து விடு, என்னை மன்னித்து விடு, இது மாதிரி குற்றத்திற்கு இனிமேல் செல்லாமல் என் மனதை பிடித்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை எனக்கு தா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால், இது அத்தரஃப தம்பன், ஒப்புக்கொண்டாலே அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் பரிஆ என்று பிறகு அவர்கள் நிரபராதி என்பதை அல்லாஹ் வேறொரு வசனத்தில் நிரூபித்து விட்டான் என்பது வேறு விஷயம். இங்கே சொல்லுகிற உபதேசம் என்ன? பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? கால ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, ஒரு கொலையை செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வே அநீதம் செய்திருக்கிறேன், நான் அநீதம் செய்திருக்கிறேன், லலம்து நஃப்ஸி, எனக்கு நானே நான் அநீதம் செய்திருக்கிறேன், ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. ஃபகஃபர லஹு, ஃபகஃபர லஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா நபியை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டான் என்பதையும் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன? செய்ததை தவறென்று உணர்கிறார்கள். ஆனால் இதற்கு முந்தி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லுகிறாரே, அதில் நாம் பெற வேண்டிய பாடம், ஒரு மனிதனுடைய அத்திராஃப், பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கும் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தான் சருகிவிட்டோம், தவறில் வீழ்ந்து விட்டோம், அல்லது நம்மில் அது ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? காலா, ஆதம் நபி அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ்வே தவறு செய்து விட்டோம், அநீதம் இழைத்து விட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாளிகளாகி விடுவோம், ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதே அங்கே இன்னொருவனும் தவறு செய்கிறான். யார் அது? இப்லீஸ். அல்லாஹ் கேட்கிறான், ஏய், என்னுடைய உத்தரவுக்கு நீ ஏன் கட்டுப்படாமல் இருக்கிறாய்? ஏன் உனக்கு நான்
உடனே அவன் என்ன செய்தான்? சரிதான் ரஹ்மானே, நான் தப்பு செய்து விட்டேன் என்று சொல்லி இருந்தால் அவனுடைய நிலை வேறு. ஆனால் என்ன செய்தான்? தான் செய்ததை தவறு என்று அவன் ஒப்புக்கொள்ளவில்லை, தவறு என்று அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்தான்? அன கைரும் மின், நான் அவரை விட மேலானவன், அவரை விட நான் சிறந்தவன். خلقتني من نار فخلقته من طين, அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் என்று அங்கே விதண்டாவாதம் பேச ஆரம்பித்தான். தவறை தவறென்று அவன் ஒப்புக்கொண்டிருந்தால் லஈனாக ரஜீமாக இல்லை. ஆக அவன் யார், எதனால் அவன் தவறினான், அவனுடைய நிலை என்ன, மேலும் மேலும் அவன் பாவத்தின்பால் தள்ளப்படுவதற்கு காரணம் அகம்பாவம் கொண்டான். செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிற மனோநிலை அவனுக்கு இல்லை. இதைத்தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் இருவரும் செய்த தவறு ஒன்றா? இங்கே ஆதம் நபி அவர்களும் ஷைத்தானும் செய்த தவறு ஒன்றா? இல்லை. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, செய்து விட்டார்கள். ஆனால் செய்ததை உணர்கிறார்கள், மனதளவில் பாவம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் ஷைத்தானுடைய நிலை அதுவல்ல. நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு பலருடைய நிலை எப்படி இருக்கிறது? பாவத்தை பரிதாபமாக ஏற்று அதை நான் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறார்களா? இல்லை நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? என்ன நான் மட்டுமா உலகத்தில் செய்கிறேன், எத்தனையோ பேர் செய்கிறார்களே என்று பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காலம் காலமாக அவர்கள் என்னதான் முயன்றாலும் அவர்கள் அதிலிருந்து மீள முடியாது. இப்படிப்பட்ட கற்பனைகளும் இப்படிப்பட்ட நியாயங்களும் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு பாவத்தில் வீழ்ந்தால் மீள்வது சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அந்நதுமு தௌபத்துன். மனுஷன் மனதில் அவன் உணர்ந்து பரிதாபப்பட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டாலே அதுவே தௌபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனதளவில் வருந்தினாலே தௌபா தான். மனதளவில் வருத்தம் வர வேண்டும், நமக்கு செய்து விட்டேனே என்று ஏங்க வேண்டும். அந்த வருத்தம் இருந்தாலே அதுவே தௌபாவிற்கு வழிவகுக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதுபோல நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் தௌபா செய்து விட வேண்டும். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். சிலருக்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான், திட்டவட்டமாக சொல்லுகிறான். யார் அவர்கள்? யஅமலூன ஸய்யிஆத், நிறைய பாவங்களை செய்கிறார்கள். ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத், மௌத் வருகிற போது கால இன்னி துபுத்தில் ஆன், இப்போது நான் மன்னிப்பு கேட்கிறேன். காரணம் என்ன? இனிமேல் வாழ்வதற்கு வாய்ப்பில்லையே, இதோடு மீண்டு விடுவோம் என்பதாக. ஆக இனிமேலும் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையில் கேட்கிறதான் தௌபா. அல்லாமல் இனிமேல் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, கடைசியாகத்தானே போகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் கேட்பதல்ல தௌபா என்று. அந்த நேரத்தில் நீ எவ்வளவுதான் தௌபா கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பது ஒன்று இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இதுபோல ஃபிரௌனை போல ஃபிரௌன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், கடைசி நேரத்தில், கடைசி அவனுடைய உயிர் பிடிக்கப்படுகிற ஹத்தா இதா அதரகஹுல் கரக், மூழ்க போகிறோம், இனிமேல் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நேரத்தில் அவன் கேட்கிறான், ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல்கள் எந்த அல்லாஹ்வை நம்பி இருந்தாரோ, எந்த அல்லாஹ்வை நம்பி இருந்தார்களோ அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று சொல்லி இப்போது நான் நம்புகிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆல் ஆன், இப்போதுதானா? வகத் அஸைத மின் கபில், இவ்வளவு நேரம் என்னவெல்லாமோ அற்புதங்களை கண்டாயே, அதையெல்லாம் பார்த்தும் கூட நிராகரித்த நீ இப்போதுதானா என்று அல்லாஹ்வுடைய ஈமானையும் அவனுடைய இஸ்திக்ஃபாரையும் அவனுடைய தௌபாவையும் அவனுடைய மூஞ்சில் வீசுகிறான். அல்லாஹ் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? எல்லாம் முடிந்து விட்டது என்று தெரிந்து இஸ்திக்ஃபார் செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இனிமேலும் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இனிமேலும் நான் வாழும் போது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியானாக நான் வாழ்வேன் என்று எடுப்பதுதான் முடிவே வெளிய, அப்போது செய்கிற தௌபாவுக்கு தான் விலை இருக்கிறது வெளிய, இனிமேல் வாய்ப்பில்லை என்று தெரிந்து கொண்டு செய்கிற தௌபாவிற்கு விலை இல்லை என்பது போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத அப்திஹி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கர்கரா வருவதற்கு முன்னால் வரையிலும் அடியார்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். கர்கரா என்றால் சக்கராத்தினுடைய அந்த ஒரு சப்தம் வருமே, மூச்சுக்காற்று, இதைத்தான் கர்கரா என்ற அரபியில் சொல்வார்கள். மாலம் யுகர்கிர், கர்கரா வருவதற்கு முன்னால் வரையிலும் நீ இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதுபோல கப்ல ظுஹூரில் ஆயாத், மறுமையினுடைய பெரும் பெரும் ஆயாத்துகள் இருக்கிறது அல்லவா, பெரும் பெரும் மறுமை வருவதற்குரிய அத்தாட்சிகள், அது வருவதற்கு முன்னால் மனிதன் இஸ்திக்ஃபார் செய்து விட வேண்டும். அல்லாஹ் திருமறையினுடைய ஒரு வசனத்தில் சொல்கிறான், யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சில வந்து விடுகிற அந்த நாளில் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா,
லம் தகுன் ஆமனத் மின் கபல், இதற்கு முன்னால் நம்பாத மனிதர்களில் யாரும் அந்த நேரத்தில், அதாவது கிழக்கில் உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்துவிட்டு ஆம் சரிதான் நான் இனிமேல் திருந்தி விடுகிறேன், இனிமேல் முஃமினாகி விடுகிறேன், என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்று சொல்லி கேட்டால் அதற்கு விலையில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அதெல்லாம் வருவதற்கு முன்னால் நீ நம்பி திருந்தி மனிதனாக மாற வேண்டும். ஆக இதுவெல்லாம் நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை ஏற்று அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்டால், மீள வேண்டும் என்று நினைத்தால், மனிதனாக மாற வேண்டும் என்று முயற்சித்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை பரிசுத்தவானாக மாற்ற அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானைத்தான் நாம் ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அரிய காலங்கள், பருவ காலங்கள். ரமலானில் நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. கடைசி வெள்ளிக்கிழமை வருகிற போது மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்களில் ஜும்ஆவில் ஒன்று கூடி தௌபா செய்வதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும், தமிழகத்திலும் பல பகுதிகளிலும் தௌபாவினுடைய வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். சாதாரண பள்ளிவாசலையே பார்க்காதவர்கள் எல்லாம் அந்த நாளில் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு தொழ வராதவர்கள் கூட அந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்து விடுவார்கள். காரணம் என்ன? இஸ்திக்பார் செய்கிற, தௌபா செய்கிற வெள்ளிக்கிழமை என்பதாக ஓடோடி வந்து விடுவார்கள். அங்கெல்லாம் தௌபா என்கிற ஒரு சடங்கு நிறைவேற்றப்படுகிறது. யார் காட்டி தந்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவிற்கு பிறகு மெம்பரில் இருந்து கொண்டு இப்படி நான் சில வாசகங்களை சொல்லுகிறேன் என்று மணிக்கூர் கணக்கில் வாசகங்களை சொல்லவில்லை. அங்கே இமாம் சொல்லுகிற வார்த்தைகளில் பலதும் மாமூம்களாக, முஸ்தமியர்களாக, முன்னால் இருப்பவர்களில் பலருக்கும் விளங்காமல் ஆமீன் 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 என்று மணிக்கணக்கில் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் என்று தமீன் செய்தாலும் மனதளவில் இது மாதிரியான விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு இஸ்திக்பார் செய்யவில்லை என்றாலோ, தௌபா செய்யவில்லை என்றாலோ அந்த தௌபாவிற்கு விலை இருக்க முடியாது. எனவே தௌபா என்பது கூட்டமாக அமர்ந்து கொண்டு கோரஸாக ஆமீன் சொல்வதல்ல. மனதளவில் இது மாதிரி நிபந்தனைகளை உட்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பரிதாப உணர்வோடு நான் என்னை நொந்து கொள்ளுகிறேன், அல்லாஹ்வே நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மீட்டு விடு, என்னை மன்னித்து விடு, நான் இனிமேல் மனிதனாக வாழ வேண்டும் என்கிற முடிவோடு செய்வதுதான் தௌபா. அதுபோன்ற தௌபாக்களை இந்த ரமலானிலும் எஞ்சி இருக்கிற நாட்களில் நாம் தௌபா செய்வதோடு இனி வருகிற காலங்களிலும் அதிகம் அதிகம் இஸ்திக்பார்களும் தௌபாக்களும் செய்ய வேண்டும். என்னென்ன பாவங்களில் நான் உழன்று கொண்டிருக்கிறேன், எதுவெல்லாம் என்னில் பழக்கமாகி போன, என்னில் இயல்பாகி போன பாவங்களாக இருக்கிறது என்பதை எல்லாம் சுதாகரித்துக் கொண்டு அவைகளில் இருந்து இந்த புனித ரமலானின் மூலமாக அதற்கு நான் ஒரு மாற்றுப்பாதை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமலான் அதை விட்டெல்லாம் எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்ற முடிவோடு நாம் தௌபா செய்வோமாக. அதுபோல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற குறிப்பான லைலத்துல் கத்ர்களில் சொல்ல வேண்டிய ஒரு தௌபாவுடைய வாசகத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃப்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளோடு கேட்கிறார்கள், நான் என்ன சொல்ல வேண்டும் நபியே என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முத்தான வாசகத்தை தான் நாம் கேட்கிறோம். ஆனால் நம்மில் பலரும் அதை மொழிவதில்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்மில் எத்தனை பேர் இது மாதிரியான வாசகங்களை எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னக அஃப்வு, எவ்வளவு முத்தான வார்த்தைகள். அல்லாஹும்ம இன்னக அஃப்வு, அல்லாஹ்வே நீதான் மன்னிப்பவன். துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பதைத்தான் நீ விரும்புகிறாய், தண்டிப்பதை அல்ல. இன்னக அஃப்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ்வே என்னை நீ மன்னித்தருள்வாயாக என்று கேட்கிற இந்த பிரார்த்தனை 4 முறை நாவில் சொன்னாலே மனதில் பதிவாகி விடக்கூடிய அளவிற்கு எளிய வாசகங்களை சொல்லி நம்மை நன்மையின்பால் அழைக்கிறார்கள், தீமையிலிருந்து மீட்டெடுக்க வழி சொல்லித் தருகிறார்கள். அதையும் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுபோல தௌபாவுடைய இஸ்திக்பாருடைய வாசகங்கள் என்னவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் இது மாதிரியான காலகட்டங்களில் சொல்லி ஒரு முடிவோடு நான் இன்ன தவறை செய்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து மீள வேண்டும், இன்ன தவறை நான் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து நான் மீள வேண்டும் என்றொரு முடிவோடு வாழுகிற வாழ்க்கை அற்பகால வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், இனிமேல் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் என்பது நம்முடைய கைகளில் இல்லை. லட்சியகரமான வாழ்க்கையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் விட்டு செல்வானாக. அதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய என்ன தடைகள் ஏற்பட்டாலும், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், இன்னல்கள் ஏற்பட்டாலும் வாழும் இந்த அற்ப காலம்தானே என்று எண்ணி நாம் திருந்தி வாழ்வதற்கு, நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன் நார். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.